அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ரசூலில்லாஹ். முஸ்லிம்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் பெரும் ஆனந்த வெள்ளத்திலே மூழ்க வேண்டிய ஒரு தருணத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தார் எத்தனை விதமான பல்வேறுபட்ட அல்லாஹ்வினால் தரப்பட்ட பல பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தாருக்கு பல்வேறுபட்ட அருட்கொடைகளை எல்லாம் வழங்கியிருக்கின்றான். இந்த அருட்கொடைகளை எல்லாவற்றையும் விட அது உன்னதமான, சிறப்பு வாய்ந்த, மிக மேலான, பெருமதி வாய்ந்த ஒரு அருள் பாக்கியமே அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தமையாகும். அவர்கள் இந்த உலகத்துக்கு தூதராக வந்தமை இந்த உலகம் பெற்ற பெரும் ஒரு வரம், இந்த உலகம் பெற்ற பெரும் ஒரு பாக்கியம். அப்படியான ஒரு உன்னதமான அந்த அருமையான அந்த தூதரை அல்லாஹு தஆலா இது போன்ற ஒரு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12ஆம் நாளில் தான் இந்த உலக மக்களுக்கு கொடுத்தான். ஆக ஒரு முஃமின் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை விட வேறு என்ன நிகழ்வை கொண்டுதான் சந்தோஷமடைய முடியும்? அந்த தூதரால் அல்லவா நாம் இன்று அழகான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தூதரினால் தானே நாம் மெய்யாக வணங்கப்படக்கூடிய ரப்பு அல்லாஹ் என்பதை அறிந்து கொண்டோம். அந்த தூதர் எமக்கு கிடைத்தமையினால் தானே அந்த அல்லாஹ்வானவன் அவன் இணை துணை அற்றவன், அவன் மரணம் இல்லாதவன், அவன் உடல் உறுப்புகள் அற்றவன், அவனுக்கு இடமோ திசைகளோ கிடையாது, அவன் வானத்திலோ அரசிலோ குடியிருப்பவன் அல்ல. இது போன்ற ஈமானிய அடிப்படைகளை நாம் அந்த தூதரால் அல்லவா அறிந்து கொண்டோம். நாளை கியாமத்துடைய நாள் என்று ஒன்று இருக்கின்றது, கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றது, விசாரணை என்று ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் நரகம் என்று இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த தூதரால் அல்லவா நாம் அறிந்து கொண்டோம். ஆக அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தூதர் கிடைத்ததல்லவா ஒரு முஃமினுக்கு பெரும் பாக்கியம். இந்த தூதரால் அல்லவா உலகத்தில் எவ்வாறு அழகான வாழ்க்கை நடத்த வேண்டும், எவ்வாறு இந்த உலகில் வாழ்ந்தால் மறுமையில் நிம்மதி அடையலாம் என்று சொல்லி தந்தவர் அல்லவா அவர். பெற்றோருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்தவர் அல்லவா அவர். உறவுகளுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சிறியோருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மனைவி மக்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சமூகத்தாருக்கிடையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், தலைவருக்கு கீழ் இருக்கக்கூடிய பிரஜைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அணுவாக அழகாக சொல்லி தந்த தூதர் அல்லவா. அல்லாஹ்வே அந்த தூதரை பற்றி குர்ஆனிலே வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தாருக்கு அருள் கொடையாக தந்தான் என்று அல்லாஹ்வே அந்த தூதரை எவ்வளவு உயர்வாக பேசியிருக்கின்றான். அந்த தூதர் கிடைத்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த தூதரை நினைவுபடுத்துவோம், அந்த தூதர் மீது ஸலவாத்துகளை கூறுவோம், அந்த தூதருக்காக வேண்டி எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம், அந்த தூதர் கிடைத்த அந்த பாக்கியத்துக்காக அல்லாஹுக்கு நன்றி கூறுவோம், தூதர் மீது உரை நடைகளிலே கவிதைகளிலே புகழ்களை கூறுவோம், தூதரின் பெயரிலே தான தர்மங்களை சதக்காக்களை செய்வோம். ஆக அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலக வரலாற்றிலே நிகழ்விலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நடந்தது. அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கிடைத்த அந்த பெரும் பாக்கியம்தான். எனவே அந்த தூதரை ஈமான் கொள்வோம், அந்த தூதருடைய வார்த்தைகளை முழுமையாக நம்புவோம், அந்த தூதருடைய வழியிலே அவர்கள் கொண்டு வந்த கொள்கை கோட்பாட்டிலே உறுதியாக இருப்போம், அதே ஈமானிலே வஃபாத்தாகுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த தூதர் மீதான ஈமானையும் அவர்கள் மீது அன்பையும் பாசத்தையும் ஹுப்பையும் நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.